குட் ஈவினிங் டீச்சர்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம யூஜி பிஜி ரெண்டு பேருக்கும் காமனாக இருக்கக்கூடிய ஒரு யூனிட் அல்ஜிப்ரா. ஸோ இந்த அல்ஜிப்ரா யூனிட்டில் கான்செப்ட் மட்டும் நம்ம ஏற்றிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சுலபமாக இதில் மதிப்பெண்களை பெற முடியும். கொஞ்சம் பெரிய யூனிட் தான். சில இடங்களில் மெமரி பண்ணக்கூடிய கான்செப்டும் சில இடங்களில் ஒர்க் அவுட் பண்ணி அந்த ஆன்சரை கண்டுபிடிக்கிறதுமா வரும். எப்பவுமே இதில் தியரி பார்ட்டை ஸ்ட்ராங்காக படிச்சுக்கிட்டு அதை அப்ளை பண்ணுறோமா சரியான இடத்துல அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த யூனிட்டில் மதிப்பெண்களை பெற முடியும். ஸோ ஆல்ரெடி அல்ஜிப்ராங்கிற இந்த யூனிட் நம்ம நடத்தியிருக்கோம். இருந்தாலும் கூட ஸோ இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்தி அல்ஜிப்ராவை கொடுக்கலாங்கிற அடிப்படையில் தான் மீளவும் ஒரு முறை இந்த யூனிட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ முதல்ல வெரி பிகினிங் ரொம்ப பேசிக்கில் இருந்து சில ஆசிரியர்கள் வந்து கேட்டாங்க அல்ஜிப்ரா கொஞ்சம் இன்னும் பேசிக்லேருந்து தேவைப்படுது அப்படிங்கிறதுனால நிதானமாக இந்த யூனிட்டை களமாட போகிறோம். ஸோ அந்த அடிப்படையில் என்னவெல்லாம் நமக்கு +2 புத்தகத்துலேருந்து எடுத்துகிட்டு போக வேண்டியது இருக்குது இந்த யூனிட்டை பொறுத்தவரையில். அதுக்கப்புறம் யூஜி லெவலில் எதெல்லாம் கொண்டு போகணும், பிஜி லெவலில் எதெல்லாம் கொண்டு போகணும் அப்படிங்கிற விஷயங்களையும் அதில் அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வெரி பிகினிங்கில் பைனரி காம்போசிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ பைனரி ஆப்ரேஷன் அங்கேருந்து இதை கடத்தி கொண்டு போக போகிறோம். கொஞ்சம் பேசிக்காக ஸ்ட்ராங் பண்ணிட்டோம் அப்படின்னா, சில விஷயங்களை மைண்டில் ஏற்றிட்டோம் அப்படின்னா இதில் மதிப்பெண்கள் பெறுவது ரொம்ப ரொம்ப சுலபம். ஆனால் சில ஆசிரியர்கள் வந்து இதை பார்த்து பயப்படுவாங்க. ஸோ யூஜியை பொறுத்தவரையில் 15 மதிப்பெண்கள் இந்த யூனிட்டில் வரக்கூடும். பிஜியை பொறுத்தவரையில் டிபெண்ட்ஸ் அப்பான் த சுச்சுவேஷன். 13 கொஸ்டின் வருது, 14, 10, 11 இப்படி வேரி ஆகக்கூடிய ஒரு யூனிட். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பைனரி ஆப்ரேஷன் அதுனா இங்கே ஸ்டார் அப்படிங்கிற ஒரு செயலி, பைனரி ஆப்ரேஷன் ஈருறுப்பு செயலி அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். அப்போ இந்த ஸ்டார் அப்படிங்கிறது இஸ் அண்ட் பைனரி காம்போசிஷன் இந்த செட் ஜி. ஸோ ஒரு செட்டையும் நம்ம கலெக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஜிங்கிற செட்டை கொடுத்துட்டு போகிறாங்க. செட்டில் என்ன வேணாலும் சம் என்ட்ரிஸ் இருக்கலாம், எலமெண்ட்ஸ் இருக்கலாம். ஸோ அந்த செட்டுக்கு மேலே தான் ஸ்டாருங்கிற செயலியை நம்ம ஆப்ரேட் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஏ கமா பி பிலாங்ஸ் டு தி செட். ஸோ இந்த செட்லேருந்து 2 என்ட்ரி எடுத்துக்கிறோம். ஏதாவது 2 ஆர்பிட்ரியாக செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு நம்ம ஸ்டார் அப்படிங்கிற ஆப்ரேஷனை ஏ ஸ்டார் பி அதை கொடுத்து பார்க்குறோம். பைனரி ஆப்ரேஷன் கொடுக்குறோம். ஏ ஸ்டார் பி இஸ் பிலாங்ஸ் டு ஜியா இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஏ ஸ்டார் பி இஸ் பிலாங்ஸ் டு ஜி. ஏ ஸ்டார் பி இஸ் பிலாங்ஸ் டு ஜி. ஸோ அந்த ஆப்ரேஷனை ஆப்ரேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமும் கிடைக்கிற ரிசல்ட் ஜிலே இருக்கணும். ஃபார் ஆல் ஏ கமா பி இஸ் பிலாங்ஸ் டு ஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார் இந்த ஸ்டாருங்கிறது ஐதர் ப்ளஸ்ஸாக இருக்கலாம் ஆப்ரேஷன். ஸோ ஸ்டாருங்கிற ஆப்ரேஷன் அடிஷன் ஆப்ரேஷன் வரலாம், மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன் வரலாம், ஸோ டிவிஷன் வரலாம், சப்ராக்ஷன் வரலாம். ஸோ அது ஸ்பெசிஃபிக்காக கொஸ்டின் பேப்பரில் இருக்கும். ஸோ ஜி அப்படிங்கிற ஒரு நான் எம்டி செட்டை எடுத்துக்கிறோம். அந்த நான் எம்டி செட்டில் 2 என்ட்ரியும் எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு அவங்க என்ன ஆப்ரேஷனில் செக் பண்ண சொல்கிறாங்களோ, ஸோ ஃபைனல் ஆன்சர் ஆஃப்டர் த ஆப்ரேஷன் அகெயின் த செட்லேயே இருந்தது அப்படின்னா அதை நம்ம பைனரி காம்போசிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி தான் க்ளோஸ்டு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறோம். ஸோ இட் இஸ் நத்திங் பட் க்ளோஸ்டு. அப்போ அந்த க்ளோஸ்டு இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது தான் பைனரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, இங்கே கீழே அது சார்ந்து தான் சில விஷயங்களை கொடுத்துருக்கோம். ஸ்டார் சில கீ பாயிண்ட்லாம் பாருங்கள். ஸ்டார் ரெஃபர்ஸ் டு ப்ளஸ்ஸாக இருக்கலாம், மைனஸாக இருக்கலாம், இன்ட்டாக இருக்கலாம், டிவிஷனாக இருக்கலாம். ரொம்ப நிதானமாக தெளிவாக இதை புரிஞ்சுக்கிட்டு போங்க. ஸ்டார் அப்படிங்கிறது இந்த 4 செயலிகளில் ஏதாவது ஒரு செயலியாக இருக்கலாம். சார் அப்போ ஜி என்ன இருக்கும் அப்படின்னா, ஜி இஸ் எ நான் எம்டி செட். ஜிங்கிறது ஒரு நான் எம்டி செட். ஜி யாரெல்லாம் இருக்காங்க பாருங்க, நான் எம்டி செட். நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், இன்டீஜர், the positive integer, rational, real number, complex number, non-zero rational number, non-zero real number, non-zero complex number. ஸோ அப்போ இங்கே க்யூக்கு மேல் க்யூ இருக்கு, க்யூ ஸ்டார் வச்சுருக்காங்க. அப்போ க்யூ அப்படிங்கிறது ரேஷ்னல் நம்பர். க்யூ அப்படிங்கிறது என்ன பாருங்க, ரேஷ்னல் நம்பர், விகித முறு எண். அதே க்யூ ஸ்டார் அப்படின்னா அதில் 0 மட்டும் எடுத்துடுறோம். தட் இஸ் க்யூ மைனஸ் சிங்கிள்டன் 0. இதை தூக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு வச்சிருக்கிற பேர் தான் க்யூ ஸ்டார், நான் ஜீரோ ரேஷ்னல் நம்பர். இட் இஸ் நத்திங் பட் நான் ஜீரோ ரேஷ்னல் நம்பர். இதுக்கு என்ன பேர் பாருங்க, நான் ஜீரோ ரேஷ்னல் நம்பர். நான் ஜீரோ ரேஷ்னல் நம்பர், பூஜ்ஜியமற்ற
விகிதமுறு எண், பூஜ்ஜியமற்ற மெய்யெண், பூஜ்ஜியமற்ற கலப்பெண் அப்படிங்கிறது தான் மேலே அந்த ஸ்டார் போட்டிருக்கிறதுக்கான விளக்கம். ஸோ இவைகளில் ஏதாவது ஒன்று ஜியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட். ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நாம் புரிஞ்சிக்கக்கூடிய பேசிக் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்தது பாயிண்ட் நம்பர் 3 பாருங்கள். பாயிண்ட் நம்பர் 3, இப்போ நீங்கள் அடிஷன் எடுத்துக்கிட்டாலும் சரி, ப்ளஸ்ங்கிற ஒரு செயலி, மைனஸ் ஒரு செயலி எடுத்துருக்காங்க, இன்ட்டு மல்டிப்ளிகேஷன் எடுத்துருக்காங்க, ஆர் த பைனரி ஆப்ரேஷன் ஆன் எங்கே ஜெட்டில், கியூவில், ஆரில், சியில், இந்த 4 பிளேசஸில் பைனரியை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காரு. ரைட். ஸோ என்ன செக், அப்போ மற்றதெல்லாம் என்ன சார் ஆகும்? அது பைனரியை கொடுக்கலையா? செக் பண்ணி பார்த்துருவோம். அதெல்லாம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ ஜெட்டுங்கிறது எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். ஜெட்டுங்கிறது 0 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 இப்படி போயிட்டே இருக்கும். இது ஜெட்டு. இப்போ இதில் நீங்கள் ஏதாச்சும் 2 எலமெண்ட்டை எடுத்துக்கிட்டு ப்ளஸ் பண்ணி பாருங்கள், அல்லது மைனஸ் பண்ணி பாருங்கள், அல்லது இன்ட்டு பண்ணி பாருங்கள். இதை செஞ்சீங்களன்னா கிடைக்கிற ஆன்சர் அகைன் ஜெட்டில் தான் இருக்கும். ஏன்னா நம்ம கண்டிஷன் மேலே பார்த்துட்டோம் எப்படி இருக்கணும். பைனரி க்ளோஸ்ட் ப்ராப்பர்ட்டியை செய்யணும் அப்படின்னா a, b belongs to G. This implies a star b belongs to G. a star b belongs to G ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் எந்த 2 எலமெண்ட் எடுத்துக்கிட்டு இந்த ஸ்டாருக்கு பதிலாக இங்கே ப்ளஸ் போட்டு பார்க்கலாம், ஸ்டாருக்கு பதிலாக மைனஸ் போட்டு பார்க்கலாம், ஸ்டாருக்கு பதிலாக இன்ட்டு சிம்பிள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அப்படி போடும்போது கிடைக்கிற ரிசல்ட் எங்கே இருக்கும் அப்படின்னா அகெயின் அது ஜெட்டில் தான் போயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இன்னொரு விஷயம், சப்போஸ் ஏன் இங்கே இன்ட்டை கொண்டு வரலன்னா, டிவிஷன் சிம்பிளை கொண்டு வரல. அப்போ 2 நம்பரை டிவைட் பண்ணுறோம், டிவைட் பண்ணால் கிடைக்கிற ஆன்சர் மறுபடியும் அங்கேயே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு A1 எடுத்து B2ன்னு எடுத்தோம்னா 0.5 அப்படின்னு வரும். ஸோ இந்த 0.5 அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு ஜெட்டில் இல்லை அப்படிங்கிறது உறுதியாயிடும். ஸோ இதை வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம் நம்ம எதெல்லாம் பைனரி இருக்குது, பைனரி இல்லை அப்படிங்கிறது. இதில் சும்மா ஒரு ப்ரிவியூவாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அற்புதமான இடமா இருக்குது. ஸோ இதே சேம் வே தாங்க. அப்போ ஜெட்டில் வந்து பைனரி ஆப்ரேஷனை கொடுக்குது, கியூ கொடுக்குது, ஆர் கொடுக்குது, சி கொடுக்குது. எதில்? ப்ளஸில், மைனஸில், மல்டிப்ளிகேஷனில், டிவிஷனில் கொடுக்கல. கிளியராக ஞாபகம் வச்சுக்கணும். இல்லை அதே மாதிரி நான் ஜீரோ எடுத்திருக்காங்கன்னா இல்லை எல்லாம் ஜீரோவில் இன்வால்வ் ஆகிடுச்சு. ஸோ நம்பர் பை ஜீரோ இன்ஃபினிட்டி போகும், அந்த மாதிரி கான்செப்ட்லாம் வரனால தான் இங்கே இது வந்து டிவிஷனுங்கிற கான்செப்டுக்கே போகலை. இது பாயிண்ட் நம்பர் 3. ஸோ இது ரொம்ப பேசிக். இவ்வளோ எளிமையாக கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் இல்லாமல் உள்ளே போகக்கூடாது. நம்பர் 4 பாருங்கள், டாட் வச்சுருக்காங்க. பாயிண்ட் நம்பர் 4, டாட் இஸ் எ பைனரி ஆப்ரேஷன் இன் ஆல் செட். டாட் இஸ் எ பைனரி ஆப்ரேஷன் இன் ஆல் செட் அப்படின்னு போட்டாங்க. ஸோ இங்கே மல்டிப்ளிகேஷன் எடுத்திருக்காங்க. மல்டிப்ளிகேஷன் வந்து எல்லா செட்லையுமே பைனரி ஆப்ரேஷனை கொடுக்குது. தட் மீன்ஸ் க்ளோசர், அந்த க்ளோஸ்டுங்கிற ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ டாட்டுங்கிறது இந்த ஆல் செட்டுன்னு கொடுத்துருக்கிறதுக்கு மீனிங் மேலே போட்டுங்கிறத எடுத்துக்கலாம். ஜி ரெஃபர்ஸ் டூன்னு எழுதுங்கிற பாருங்க. பாயிண்ட் நம்பர் 2ல், பாயிண்ட் 2ல் இருக்கிறத எடுத்துக்கிட்டு மல்டிப்ளிகேஷனை வச்சு நம்ம ஆப்ரேட் பண்ணும்போது கிடைக்கிற ரிசல்ட்டு எங்கே வருது அப்படின்னா மறுபடியும் அந்த செட்லேயே வரும் அப்படிங்கிற பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க. மைனஸ் இஸ் நாட் எ பைனரி ஆப்ரேஷன் ஆன் என்னக்கும் நேச்சுரல் நம்பர்லேயும் ஹோல் நம்பர்லேயும் அது எலிஜிபிள் ஆகலை. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2ங்கிற ஒரு நம்பரையும் -3ங்கிற ஒரு நம்பரை எடுத்தோம் அப்படின்னா -1 கிடைக்குது. ஆப்ரேஷன் வந்து மைனஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, ஸ்டாருங்கிறது மைனஸ். -1 இஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு n, w ரெண்டுத்துலையுமே இல்லை. ஸோ அதனால் இந்த கேஸ் ஃபெயிலியர். இப்படி நிதானமாக நீங்கள் ஒன்று ஒன்றா புரிஞ்சுக்கிட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நம்பர்ஸை வேகமாக போட்டு பார்க்கணும் மைண்டில். அப்படி செஞ்சால் மட்டும்தான் இது எல்லாமே இந்த ஏரியாவை ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம தூக்கிட்டு போக முடியுங்க. டக் டக் டக்குன்னு ஒன்று சொல்கிறாங்களா ஸ்பாட்டில். எப்பவுமே நீங்கள் யோசிக்கும் போது பாருங்கள், ஜென்ரலாக ஒரு எனக்கு பிடிச்ச ஒரு நல்ல ஐடியா சொல்கிறேன். இந்த 0 பாயிண்ட்டு இந்த பக்கம் 1, இந்த பக்கம் -1, எப்பவுமே அடுத்து அந்த இன்ஃபினிட்டிங்கிற பாயிண்ட்ஸு, இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா குறைஞ்சது 0க்கு யோசனை பண்ணி பார்க்கணும். அவங்க கேட்குற கேள்வியை ஒரு பாசிட்டிவ் நம்பர் ஒரு நெகட்டிவ் நம்பருக்கு யோசனை பண்ணி பார்க்கணும். இன்ஃபினிட்டி உள்ள வந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத யோசனை பண்ணி பார்க்கணும். ஏன் பாசிட்டிவ் நெகட்டிவ்க்கு +1 -1 எடுக்கிறோம் அப்படின்னா பெரிய நம்பர் எடுத்தால் ஆப்ரேஷனுக்கு சிக்கல் வரும், அதுக்கு லேட் ஆகும். டக்குன்னு +1 -1 இதை வச்சு சொல்லிக்கலாம். அப்போ 0 உள்ளே வந்தால், 1 உள்ளே வந்தால், நெகட்டிவ்ல உள்ளே வந்துச்சுன்னா
அந்த மாதிரி யோசனை பண்ணாவே பெரும்பாலும் நம்ம தப்பிச்சு போயிடலாம். ஸோ இதெல்லாம் ஒரு கவுண்டராக கொடுக்குற எக்ஸாம்பிளுக்கு அதை எடுத்துக்கலாம். நம்பர் 6 பாருங்க, டிவிஷன் இஸ் நாட் ஏ பைனரி ஆப்ரேஷன் NWZQRC. ஸோ இதில் 2 நம்பரை டிவைட் பண்ணும்போது கிடைக்கிற நம்பர் இதில் இருக்காதுன்னு தெரியும். அதே மாதிரி Qவில் 2 நம்பரை டிவைட் பண்ணால் அது P/Q ஃபார்மேட் தானே வரப்போகுது. பாருங்க, இப்போ நமக்கு Qக்கு டெஃபினேஷன் தெரியும், P/Q அப்படின்னு வரணும். Q இஸ் நாட் ஈக்குவல் டு 0ன்னு தெரியணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா Q தானே 0 வரக்கூடாது. ஆனால் இந்த Qக்கு என்ன அர்த்தம்னா, இதில் நான் ஜீரோ அப்படிங்கிறதெல்லாம் இங்கே கிடையாது இல்லையா. நான் ஜீரோ ரேஷனல் நம்பர், அப்போ இதில் ஜீரோ உள்ள இன்வால்வ் ஆகுது. பொதுவாகவே இதில் மேலே ஸ்டார் வச்சா தான் ஜீரோ இல்லைன்னு சொல்லிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் P அப்படிங்கிற நம்பரை வந்து ஒரு 2ன்னு எடுத்துக்கலாம். Qங்கிற நம்பர் தான் நாட் ஈக்குவல் டு 0ன்னு வரணும், ரைட்டுங்களா. பட் ஆனால் இங்கே அதில் அந்த நான் ஜீரோங்கிற விஷயத்துக்கு அவங்க கொடுத்துருக்காங்கன்னா மேலே அந்த ஸ்டார் வச்சுருந்தாலும் நம்ம ஜீரோ பற்றி யோசிக்கக்கூடாது. இப்போ ஸ்டார் இல்லை, ஜீரோ உண்டு. சப்போஸ் இப்படி வச்சோம்னா இன்ஃபினிட்டி அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ அது பெரிய சிக்கலை வரும். சப்போஸ் நீங்கள் 1/3 அப்படின்னு வரும்போது ஒரு இர்ரேஷனல் நம்பர், அதாவது 1.3333 இந்த மாதிரி கேப்லாம் வந்துடுது. அதனால் இந்த கேஸ் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது டிவிஷனில் குறிப்பாக. இங்கேயும் பாருங்கள், நம்பர் பை ஜீரோ இன்ஃபினிட்டி காம்ப்ளெக்ஸில். ஸோ அப்போ டிவிஷனில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இட் இஸ் நாட் ஏ பைனரி ஆப்ரேஷன் ஆன் எங்கிறத பார்க்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டு போனீங்கன்னா லாக் ஆகிடும். ஸ்பாட்டில் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்க. ஒரு பாசிட்டிவ் நம்பருக்கு ஒரு நெகட்டிவ் நம்பருக்கு நடுவில் இருக்கிறது ஜீரோவுக்கு பண்ணும்போது மாட்டுது, நெகட்டிவில் பண்ணும்போது வந்துச்சுன்னா மாட்டுது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை வருதுங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கணும். 7th பாயிண்ட் பாருங்கள், அடிஷன் சப்ராக்ஷன் ஆர் நாட் ஏ பைனரி ஆப்ரேஷன் ஆன் எங்கே நான் ஜீரோவில். அப்போ நான் ஜீரோவில் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ வந்து ஒரு ரியல் நம்பர் சிஸ்டம் ஆறுங்கிறத எடுத்துக்கிறேன். ஆறில் எல்லா நம்பருமே வந்துருச்சு. ஏ பின்னு 2 நம்பர் எடுக்கணும். இப்போ நான் எடுக்கிற நம்பர் ஏவுக்கு வந்து 3 எடுக்கிறேன், பிக்கு வந்து -3 எடுக்கிறேன். ஆப்ரேஷன் A*B எடுத்திங்கன்னா பிலாங்ஸ் டு G அந்த ஆறுலேயே வரணும். இல்லை இப்போ நான் ஏங்கிறது 3, பிங்கிறது -3, கிடைக்கிற ஆன்சர் 0 இஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு R - சிங்கிள்டன் 0. ஏன்னா அதை 0 தூக்கிட்டோம், எனக்கு கிடைச்சது 0. ஸோ அதனால் அது பைனரி கொடுக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ இது நீங்கள் இப்படி மனப்பாடம் பண்ணிட்டு போயிட்டு அங்கே வேறு ஒன்று புதுசாக எக்ஸாமில் கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நம்பர்ஸை கொடுத்து பார்த்துக்கணும். 8th பாயிண்ட்டுக்கு வருவோம். A, B பிலாங்ஸ் டு தி ஒரு செட்டு. அப்போ A*B எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க, A*B அப்படிங்கிற செட்டை A⁻B இஸ் அண்ட் பைனரி ஆன் எங்கள் நேச்சுரல் நம்பர் Nலன்னு சொல்லியிருக்காங்க. எடுத்து நீங்கள் எதை வேணாலும் செக் பண்ணி நேச்சுரல் நம்பரில் எதை வேணாலும் போட்டு பாருங்கள். 3 நேச்சுரல் நம்பர், 9 நேச்சுரல் நம்பர். அப்போ 3⁻9 கிடைக்கிற நம்பர் கண்டிப்பாக இட் இஸ் பிலாங்ஸ் டு N தான் இருக்கும், கரெக்டுங்களா. 3 9 27ன்னு பார்ப்போம். 3 9 முறை இது சின்ன நம்பரை போட்டுருக்காங்க. 2*3 ஈக்குவல் டு 2⁻3 8 இஸ் பிலாங்ஸ் டு N. இட் இஸ் அண்ட் பைனரி ஆப்ரேஷன் ஆன் எங்க Nன்னு சொல்லியிருக்காங்க. இந்த எண்ணை மாற்றி மாற்றி கொடுப்பாங்க, நீங்களும் மாற்றி மாற்றி அந்த எக்ஸாம்பிள்ஸை நோட் பண்ணி வச்சுக்கணும். பட் அதே பாருங்க, A*B ஈக்குவல் டு A⁻B இஸ் நாட் ஏ பைனரி ஆன் Z போட்டாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்மளால கொடுக்க முடியுதா அப்படின்னு பாருங்க. 2 நம்பர் எடுத்துக்கிறோம், இட்ஸ் நாட் ஏ பைனரின்னு சொல்லியிருக்காங்க. எதில் Z பைனரியா வரல. எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, ஏக்கு 2ன்னும் பிக்கு -1ன்னு கொடுத்தீங்கன்னா இட் இஸ் 1/2ன்னு எழுதலாம். இட் இஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு Z. இட் இஸ் நாட் அண்ட் பைனரி. அதான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது போல் ரொம்ப பேசிக்காக ஒரு 2 கிளாஸ் 3 கிளாஸ் கொஞ்சம் நிதானமாக அட்ஜஸ்ட் பண்ணி எல்லா விஷயங்களையும் லேர்ன் பண்ணிட்டு போயிட்டோம்னா அடுத்து வரக்கூடிய குரூப் தியரி எக்ஸாம்பிள், நம்ம குரூப்போட எக்ஸாம்பிள் தான் முதல் கேள்வி எதிர்பார்க்குறோம். ஸோ இந்த பேசிக்கெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு குரூப்போட ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸை அடிக்க முடியுதா அப்படின்னு பார்க்கணும். அப்போ குரூப்பில் சப் குரூப்பில் அப்படியே அந்த ஆர்டராக போவாங்க. குரூப்பு, சப் குரூப்பு, அப்புறம் சைக்கிளிக்கு ப்ரைம் ஆர்டராக வர்றது, இப்படி அந்த செட்டில் ஒரு கேள்வி கேட்டுருவாங்க, சப் குரூப்பில் ஒரு கேள்வி கேட்டுருவாங்க. அதே மாதிரி தியரம்ஸில் கேள்வி வரும். லக்ரான்ஜிஸ் தியரம் இம்பார்ட்டன்ஸாக இருக்குது. பர்முடேஷன்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஹோமோமார்பிசம் கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அந்த ஏரியாக்களை பிரிச்சுட்டால் கூட ரைட் யாருக்கு எந்தெந்த ஏரியா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத உறுதிப்படுத்திகிட்டே வந்துடலாம். அடுத்தது பாருங்கள், இன்னும் சில விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. லெட் S be an any subset of the real number.
ரியல் நம்பர் ஆறில் எந்த சப்செட் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ n, w, q, i, z, q, q ஸ்டார். ஸோ இது மாதிரி அது பாசிட்டிவ் நம்பர், ஈவன் நம்பர். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு சப்செட்டை எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த எல்லா கொஸ்டினுமே கொஸ்டின் 1, 2, 3, 4 நாலுமே பைனரி ஆப்ரேஷனை கொடுக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. ரைட். இப்போ நீங்கள் சப்போஸ் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஜெட்டுங்கிறத எடுக்கிறேன் அப்படின்னா ஏ ஸ்டார் பி, கொஸ்டின் நம்பர் 1 பாருங்க, ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் ஏ கமா பி. எதை வேணால் எடுத்துக்காங்க, 1 ஸ்டாரு -1. அப்போ மினிமம் ஆஃப் 1 கமா -1, ரெண்டுத்துக்கும் மினிமம் -1. இந்த -1 இஸ் பிலாங்ஸ் டு ஜெட். நான் எடுத்துக்கிட்டது ஜெட், ஜெட்டில் இருக்குமானா இருக்கும். ஸோ அதனால் இட் இஸ் அண்ட் பைனரி அப்படின்னு போட்டுடலாம். இதில் மேக்ஸிமம் எடுத்து பாருங்க, அதே எக்ஸாம்பிளுக்கு மேக்ஸிமம் எடுத்தீங்கன்னா +1 இட் இஸ் பிலாங்ஸ் டு ஜெட், அதுவும் அதில் உண்டு. அப்போ ஏ ஸ்டார் பி, அடுத்து மூணாவது கொஸ்டின், ஏ ஸ்டார் பி இஸ் ஈக்குவல் டு ஏன்னு எடுத்துக்கிறோம். அப்போ அதே தான் 1 ஸ்டாரு -1 எடுக்கும்போது ஏ வேல்யூ 1, ஏ 1 பி -1 எடுத்துருக்கிறோம், ஏ 1 பி -1. ஸோ அப்படி இந்த கிடைக்கிற ரிசல்ட்டு பிலாங்ஸ் டு ஜெட்டானா இட் இஸ் அண்ட் பைனரி. அதே மாதிரி ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு பின்னு கொடுத்துருக்குறாங்க கொஸ்டின் நம்பர் 4ல். அப்போ அங்கே என்ன வரும், 1 ஸ்டாரு -1 இஸ் ஈக்குவல் டு -1. பி இதை மட்டும்தான் ஆக்டிவேட் பண்ணுது, பிலாங்ஸ் டு ஜெட். ஸோ இந்த மூணாவதுக்கும் நாலாவதுக்கும் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏ ஸ்டார் பியில் ஏ மட்டும் ஆன்சர், ஏ ஸ்டார் பியில் பி மட்டும் ஆன்சர். ஸோ இப்படி கொடுக்கக்கூடியது எல்லாமே நீங்கள் இந்த எந்த சப்செட் ரியல் நம்பரில் எடுக்கிறீங்களோ அந்த எல்லா சப்செட்டுக்குமே க்ளோஸ்டுங்கிற ப்ராப்பர்ட்டி ஹோல்ட் ஆகுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினாக வரலாம். இது மாதிரி உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குற மாதிரிலாம் வராது, ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினாக தான் வரும். அதுக்கு ஸ்பாட்டில் நீங்கள் நம்பர் போட்டு புரிஞ்சுக்கிட்டீங்களா அதை கிளியர் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். அடுத்தது பாருங்க, நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் இருக்கு, n, ஸ்டார் இஸ் டிஃபைன்ட் ஆஸ். அப்போ இப்படி போட்டுருவோம், n, ஸ்டாரை ஒரு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக அதில் ஏ ஸ்டார் பி அப்படிங்கிறது ஏபி +5. அப்படி எதை வேணாலும் எடுத்துக்காங்க ஆன் எண்ணில். அப்போ நம்ம எடுக்கிறது நேச்சுரல் நம்பர், நேச்சுரல் நம்பரில் 2 எடுக்கிறேன், 3 எடுக்கிறேன். கிடைக்கிற ஆன்சர் 2, 3 பெருக்குனா 6, அதுக்குள்ள ஒரு 5 நம்மளாவே கூட்டிக்கிறோம். கூட்டினா வர்றது 11. 11ங்கிறது கண்டிப்பாக எண்ணில் இருக்கும், அதனால இது பைனரி அப்படின்னு போட்டிருக்காங்க. அதே பாருங்க, ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு ஏபி -5 இப்படி எடுத்தால் இருக்காதுன்னு போட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏவுக்கு 1ம் பிக்கு வந்து ஒரு 3 எடுக்கும்போது ஏபி 3 ஆகிடும், -5 இஸ் ஈக்குவல் டு -2. இட் இஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு n, வராது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். இதுவே ஏவுக்கு வந்து நான் ஒரு 3 எடுக்கிறேன், பிக்கு வந்து ஒரு 4 எடுக்கிறேன். இது எப்படி ஆப்ரேட் பண்ண முடியும், ஏபி -5 தானே. அப்போ 3 12 -5, ஆனால் இதில் 7 வருது, இட் இஸ் பிலாங்ஸ் டு n. அப்போ பைனரி. இப்படி யோசனை பண்ணக்கூடாது, ஒரு பாசிட்டிவ்க்கும் யோசனை பண்ணணும், ஒரு நெகட்டிவ்க்கும் யோசனை பண்ண. ஏற்கனவே சொல்லிட்டேன், நீங்கள் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்தீங்கன்னா பைனரின்னு வருது, இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நாட் ஏ பைனரி அப்படின்னு வருது. ரைட்டுங்களா, சாரி இங்கே கீழே இருக்குது. ஸோ 3, 4க்கு பைனரி, 1, 3க்கு நாட் பைனரி வருது. எல்லா இடத்துக்கும் வந்தால் தான் அது ட்ரூ. நம்ம அதனால் அந்த எக்ஸாம்பிளை வந்து சார் நான் போட்டு பார்த்தேன் எனக்கு வந்துருச்சு, நீங்கள் போட்டீங்க அப்படி கிடையாதுங்க. ஸோ அந்த ஆர்குமெண்ட்டு கரெக்டாக இருக்கணும். ஸோ கிளியராக பார்த்து வச்சுக்காங்க எது பைனரி இல்லைங்கிறது. கொஸ்டின் நம்பர் 10 பாருங்கள். 10, the product of 2 odd integer is a binary. இன்டீஜர்னு நமக்கு தெரியும். ஸோ ஜெட்டுங்கிறது தான் இன்டீஜர். அப்போ இன்டீஜரில் என்னவெல்லாம் இருக்கலாம், 0 ±1 ±2 ±3 இப்படி போயிட்டே இருக்கும். இது இன்டீஜர்ஸுங்க. இதில் ஆட் நம்பரை மட்டும் எடுத்துக்கலாம், ஆட் இன்டீஜர்ஸ். ஸோ அதுக்கு ஒரு பேர் வச்சுருவோமா, ஆட் இன்டீஜருக்கு ஏங்கிற செட்டுக்கு நான் நேம் கொடுத்துக்கிறேன். ஆட் நம்பர் 0 வந்து ஆடாக ஈவனானா அது ஈவனில் வந்து ஒரு ஈவன் ஒரு ஆட் அப்படின்னு வரும்போது. ஸோ அப்போ ஆட் இன்டீஜர் வரும்போது ±1 ±3 ±5. ஸோ இப்படி வரதெல்லாம் ஆட் நம்பர்ஸ். ஆட் நம்பரில் இருக்கிற இன்டீஜர்ஸ் இதை எடுத்து ப்ராடக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கேருந்து இங்கே இதே கூட எடுத்துக்கலாம். இங்கே 2 நம்பருக்கு ஒரு +1 ஒரு -1 இருக்குது. இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா -1, ஒரு ப்ளஸ்ஸும் ஒரு மைனஸும் இப்படி கூட எடுத்துக்கலாம். அப்போ 1 + 1 இங்கே 3, அப்போ இங்கே 3 வருது.
சப்போஸ் இங்கே -1 எடுத்து அடுத்தது 5 எடுத்தீங்கன்னா ஆன்சர் -5ன்னு வருது. ஸோ இது எல்லாமே -1 இஸ் பிலாங்ஸ் டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர் ஏ செட்டில் தான் இருக்கும். இந்த 3 எங்கே இருக்கும்? பிலாங்ஸ் டு ஏ செட்டில் தான் இருக்கும். -5 எங்கே இருக்கும்? பிலாங்ஸ் டு ஏ செட்டில் தான் இருக்கும். அதனால தான் ப்ராடக்ட் ஆஃப் 2 ஆட் நம்பர் இஸ் an odd number, therefore it is closed. Therefore it is closed. இது வந்து பைனரி ஆப்ரேஷனாக இருக்குது. இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சு பைனரி ஆப்ரேஷனுங்கிறது க்ளோஸ்டு ப்ராப்பர்ட்டி. திரும்ப திரும்ப நல்ல மைண்டில் வச்சுக்கணும். பைனரி ஆப்ரேஷனுங்கிறது க்ளோஸ்டு ப்ராப்பர்ட்டி. ஸோ ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஜி. திஸ் இம்ப்ளைஸ் ஏ ஸ்டார் பி பிலாங்ஸ் டு ஜி. இப்படி வந்ததுன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை க்ளோஸ்டு ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லணும். அதுதான் இங்கே அடுத்தது டிஆர்பியில் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. மேட்ரிசஸில் கேள்வி கண்டிப்பாக கேட்குறாங்க. மேட்ரிக்ஸ் அடிஷன் இஸ் எ பைனரி ஆன் த செட் ஆஃப் எம் கிராஸ் என் மேட்ரிக்ஸ். இன்னொன்று இப்போ நம்ம சிங்குலர் மேட்ரிக்ஸ் அண்ட் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் இதை முதல்ல பார்த்துருவோம். சிங்குலர் அண்டு நான் சிங்குலர். சிங்குலர் மேட்ரிக்ஸ் அண்ட் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். இப்போ இந்த சிங்குலரையோ நான் சிங்குலரோ சொல்லணும் அப்படின்னா கண்டிஷன் நம்பர் 1 ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கணும். முதல் கண்டிஷன் அது ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கணும். அப்போ தான் சிங்குலர் நான் சிங்குலரை பற்றி பேச முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஏ அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் இப்படி எடுத்துக்கலாமா பாருங்க. மேட்ரிக்ஸ் ஏ. ஏவில் 1 3 4 2 இது ஒரு மேட்ரிக்ஸ். பி மேட்ரிக்ஸ் ஒன்று எடுத்துக்கலாம். 1 3 2 6 இப்படி எடுத்துக்கலாம். இப்போ டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ரெண்டு இங்கே கொடுத்துருக்கிற இந்த ரெண்டு மேட்ரிக்ஸுமே டிட்டர்மினன்ட் எடுத்து பார்க்கலாம். அப்போ டிட்டர்மினன்ட் ஏ எடுத்தீங்கன்னா 1 2s are 2 4 3s are 12 it is -10ன்னு வருது. இதே பி மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் அப்ளை பண்ணி பார்த்தோம்னா 6 -6 0. ஸோ 0ன்னு வந்துட்டா இட் இஸ் இப்போ நம்ம சிங்குலர் நான் சிங்குலருக்காக பேசுகிறோம். இங்கே ஆன்சர் வந்து 0ன்னு கிடைச்சிது அப்படின்னா அது வந்து நம்ம சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லணும். நாட் ஈக்குவல் டு 0ன்னு கிடைச்சதுன்னா நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லணும். அப்போ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். இது சிங்குலர் அண்ட் நான் சிங்குலரில் சொல்லணும் அப்படின்னா 0 வந்தால் சிங்குலர், நாட் ஈக்குவல் டு 0 வந்தால் நான் சிங்குலர். இது எதில்? ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் மட்டும்தான் பாசிபிள். 12வது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மேட்ரிக்ஸை எடுத்துக்கிறோம். ஏதாச்சும் ரெண்டு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம், பின்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம். இங்கே இருக்கு பாருங்க, இது ஏ மேட்ரிக்ஸ், இங்கே இருக்கிறது பி மேட்ரிக்ஸ். ரெண்டுமே ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் 2x2 இருக்கு. 2x2 இருக்கு. இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சோம் 0, இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சோம் 0. ரெண்டுமே 0 வந்தால சிங்குலர் மேட்ரிக்ஸ். இப்போ இந்த ரெண்டு சிங்குலர் மேட்ரிக்ஸையும் ஃபர்தராக இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா மல்டிப்ளை பண்ண போறோம். ரெண்டு சிங்குலர் மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்றது. ஸோ அந்த ரெண்டு சிங்குலர் மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. அல்ல அந்த ரெண்டு சிங்குலர் மேட்ரிக்ஸையும் ஆட் பண்ணால் கிடைக்கிறது என்னவா இருக்கும், இந்த மாதிரி தான் கேள்வி வரும். அப்போ சிங்குலர் நான் சிங்குலர் என்னங்கிறத நான் 12th பாயிண்ட்டை இன்னொருக்க பாருங்க. மல்டிபிகேஷன் பண்ணுறோம். அப்படி மல்டிபிகேஷன் பண்ணும்போது ஆன் த செட் ஆஃப் சிங்குலர் மேட்ரிக்ஸ் ஆஸ் வெல் அஸ் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ், நீங்கள் ரெண்டில் எதை எடுத்து வச்சுக்கிட்டு மல்டிப்ளை பண்ணாலும் சரி, ஸோ அது பைனரியை கொடுக்குமா கொடுக்காதா அப்படி கேள்வி எடுப்பாங்க. ஸோ அப்போ மேட்ரிக்ஸ் மல்டிபிகேஷனுங்கிறது வேற, அதே மாதிரி மேட்ரிக்ஸ் மல்டிபிகேஷன் அது சிங்குலரா நான் சிங்குலரா. இப்போ ஜென்ரலாக இப்போ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இல்லாமலேயும் அவங்க கேள்வியை கேட்கலாம். அதே மாதிரி மேட்ரிக்ஸில் சிங்குலர் அண்ட் நான் சிங்குலரில் அடிஷன், இப்போ நீங்கள் 11 12 13 3 பாயிண்ட்டுமே ஒருக்க நல்ல மைண்டில் வச்சுக்காங்க. இங்கே கொடுத்துருக்கிற எல்லா பாயிண்ட்டுமே ரிவர்ஸில் வேணுமா தான் எடுத்து பார்க்கலாம். 13வது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஏபின்னு ரெண்டு மேட்ரிக்ஸ் வந்துருச்சுங்க, ரெண்டுமே சிங்குலர். அந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் ஆட் பண்ணி பார்க்குறோம். இந்த ஆப்ரேஷன் வந்து ப்ளஸ்ங்கிற ஆப்ரேஷனை கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஆட் பண்ணும்போது நான் சிங்குலர் கிடைச்சிருக்கு. ரெண்டு ஆட் பண்ணிட்டு நான் சிங்குலர்னு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அப்போ இது வந்து பைனரியை கொடுக்குமா அப்படின்னா கொடுக்காது. கிளியர் பார்த்துக்காங்க. இந்த ஒன்னையும் இந்த ஒன்னையும் ஆட் பண்ணால் 2 -2 3 1. ஸோ அப்படி ஆட் பண்ணிட்டு அதுக்கு டிட்டர்மினன்ட் எடுத்தால் நாட் ஈக்குவல் டு 0. அப்போ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சு போச்சுங்களா? மேட்ரிக்ஸில் சிங்குலர் நான் சிங்குலர் கான்செப்டில் சிங்குலர் அண்டு நான் சிங்குலர் கான்செப்டை எடுத்துக்கிட்டு அடிஷன் பண்ணிங்களன்னா உத்தரவாதமாக அது பைனரியை கொடுக்காது. மேட்ரிக்ஸ் அடிஷன் இஸ் நாட் எ பைனரி ஆப்ரேஷன். எதில்? சிங்குலரில். சரி, சிங்குலர் தான் இப்படி வந்துருச்சு.
நான் சிங்குலர் எடுத்துக்கிட்டா சி நான் சிங்குலர் பாருங்க நாட் ஈக்குவல் டு 0, டி நான் சிங்குலர் இதுவும் நாட் ஈக்குவல் 0. அது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டோம், ஆனால் 0 கிடைச்சிருச்சு. அப்போ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸும் கொடுக்கல. அப்போ ஒரு ஐடியா போட்டுடலாமா, ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மேட்ரிக்ஸ் அடிஷன் அப்படிங்கிற கான்செப்டை எடுப்போம். இதில் சிங்குலர் எடுத்துக்கிட்டாலும் சரி, நான் சிங்குலர் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டாலும் சரி. ஸோ ரெண்டு சிங்குலரை எடுத்து ஏ சிங்குலர் பி சிங்குலர் ஆட் பண்ணோம், ஏபி டிட்டர்மெண்ட் போட்டோம், அது நான் ஜீரோன்னு வந்து சிங்குலர் டு நான் சிங்குலராக போயிடுச்சு. சிடின்னு ரெண்டு எடுத்தோம், நான் சிங்குலர் எடுத்தோம், ஆட் பண்ணும்போது ஆன்சர் ஈக்குவல் டு 0, நான் சிங்குலர் டு சிங்குலருக்கு மாறிடுச்சு. ஸோ தட் ஓவராலாகவே நம்ம பார்க்கும்போது மேட்ரிக்ஸ் அடிஷனில் சிங்குலர் நான் சிங்குலர் கான்செப்டில் கேஸ் ஃபெயிலியர், இது பைனரியை கொடுக்கல. இதே மாதிரி ப்ராடக்ட் எடுத்து பார்த்தாலும் அதான் 12வது பாயிண்ட்ல சொல்கிறது, மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இஸ் ஏ பைனரி ஆன் த செட் ஆஃப் சிங்குலர் அண்ட் நான் சிங்குலர். அடிஷனில் ஒத்து வரல, ஆனால் மல்டிப்ளிகேஷனில் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இஸ் ஏ பைனரி, அது பைனரியை கொடுக்குதுன்ட்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுவும் சிங்குலர் தான், ஏவும் சிங்குலர் தான், பியும் சிங்குலர் தான். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிறது என்ன அப்படின்னு வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். ஒரு கொஸ்டின் நான் சைடில் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருவோம். ஓகே கரெக்டாக தான் இருக்குன்னா விட்டுருவோம். இதே கேள்வி பாருங்க, ஏ இங்கே இருக்குது, பி இங்கே இருக்குது. ஏ நாட் ஈக்குவல் டு 0ன்னு கிடைச்சிருக்குங்க. சாரி எடுத்துக்கலாமா, ஏ என்ன வந்துருக்கு 1 இப்படி எடுத்துக்கலாம். ஏவில் வந்து அங்கே இருக்கிற எக்ஸாம்பிள் 1 -2 -2 4, இது ஏ மேட்ரிக்ஸ். அடுத்தது பி மேட்ரிக்ஸ், ப்ராடக்ட் தானே பண்ண போகிறோம். பி மேட்ரிக்ஸில் 1 3 1 3. ஆக்சுவலி இந்த ஏ மேட்ரிக்ஸ் எடுத்தாலும் சிங்குலர் தான், இதை எடுத்துக்கிட்டாலும் சிங்குலர் தான். ரெண்டு சிங்குலரை எடுத்துக்கிட்டு அடிஷன் பண்ணால் தான் வரலங்கிறத பார்த்துட்டோம். இந்த ரெண்டு சிங்குலரை எடுத்துக்கிட்டு ப்ராடக்ட் பண்ணி பார்ப்போம் சிங்குலர் கிடைக்குதாங்க. ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 1 × 1 1 -2 × 1 -2. ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் 1 × 3 3 -2 இங்கே 3 அப்போ -6. அடுத்து ரெண்டாவது ரோ ஃபர்ஸ்ட் காலம் -2 + 4, அடுத்தது -6 + 4 3s are 12 ஈக்குவல் டு இங்கே -1 இங்கே -3 -2 + 4 2 6 + -6 12 அப்போ +6. இதை எடுத்துக்கிட்டோம் ரைட்டுங்களா. இப்போ இதுக்கு பாருங்க -6 + 6 ஈக்குவல் டு 0. ஸோ ஏவும் சிங்குலர், பியும் சிங்குலர், ஏபி ஆல்சோ சிங்குலர், ஏபி ஆல்சோ சிங்குலர், 0னே கிடைச்சிருக்கு. அப்போ என்ன அர்த்தம், மேட்ரிக்ஸில் மல்டிபிகேஷன் எடுத்தீங்களா, மேட்ரிக்ஸ் மல்டிபிகேஷன் அது வந்து என்ன கொடுக்குது, அகெயின் சிங்குலர் எடுத்தால் சிங்குலர் தான் கிடைக்குது. சிங்குலர்னு வந்தீங்கன்னா சிங்குலருக்கே வருது, நான் சிங்குலர்னு எடுத்தீங்கன்னா நான் சிங்குலருக்கே போகும். அப்போ அடிஷன் ஃபெயிலியர் போத் சிங்குலர் அண்ட் நான் சிங்குலர், மல்டிபிகேஷன் இஸ் சக்ஸஸ் போத் சிங்குலர் அண்ட் நான் சிங்குலர். இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. ரொம்ப பிகினிங்கில் இந்த கேள்வியெல்லாம் வந்திருக்குங்க. ஸோ அதனால் யூஜி படிக்கிற டீச்சர்ஸ் வந்து கிளியராக இந்த 12 அண்ட் 13th பாயிண்ட்டை புரிஞ்சுக்காங்க. ஆஸ் வெல் அஸ் அங்கே நம்ம 11th பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்கும் பாருங்க, மேட்ரிக்ஸ் அடிஷன் இஸ் எ பைனரி ஆன் த செட் ஆஃப் m × n மேட்ரிக்ஸ். இட்ஸ் நாட் எ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், இது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இல்லை, m × n. வேற ரோ வேற களம் ரெண்டு ஆட் பண்ணிங்களன்னா அதே மாதிரி ஒரு களம் ரோவில் ஒரு ஆன்சர் கிடைக்கும் சேம்ல அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க. மற்றபடி அங்கே இந்த மாதிரி சிங்குலர் நான் சிங்குலர் கான்செப்ட் கிடையாது. 11th பாயிண்ட் என்டர் டிஃபரெண்ட் ஃபார் அடிஷன். அடிஷனில் சக்ஸஸ் m × nல, அடிஷனில் ஃபெயிலியர் n × nல, ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் சிங்குலர் நான் சிங்குலர், அது 11th சொல்லுது. அப்போ 11 12 13 மூணுமே நல்லா ரீட் பண்ணி பார்த்துக்காங்க. இதை வச்சு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு எக்ஸாம்பிளையும் போட்டு உறுதிப்படுத்திக்காங்க. அடுத்ததுங்க 14th பாயிண்ட்டுக்கு வருவோம். கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் எ வெக்டர் இஸ் எ பைனரி ஆப்ரேஷன். வெக்டரில் டாட் ப்ராடக்டும் இருக்குது, கிராஸ் ப்ராடக்டும் இருக்குது ரைட்டுங்களா. இப்போ ரெண்டு வெக்டர் எடுத்துக்கிறோம் ஏபின்னு சொல்லி, ஏ கிராஸ் பி. ரெண்டு வெக்டரை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணால் கிடைக்கிறது ஒரு வெக்டர். அதே ரெண்டு வெக்டருக்கு நீங்கள் டாட் எடுத்தீங்கன்னா, ரெண்டு டாட் எடுத்துக்கலாம், ஏ டாட் பி எடுத்தீங்கன்னா ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் கிடைக்கிறது சி, ஒரு ஸ்கேலர் கிடைக்கும். ஸோ கிடைக்கிற ஆன்சர் இங்கே வெக்டர். அப்போ கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கும்போது வெக்டர் டு வெக்டர் ஆன்சர், டாட் ப்ராடக்ட் எடுக்கும்போது
வெக்டர் டு ஸ்கேலருக்கு மாறிடுது. இப்போ ஐ ப்ளஸ் ஜே ப்ளஸ் கே இதுக்கு டாட்டு 2i ப்ளஸ் 2j ப்ளஸ் 2k டாட் எடுக்கிறோம். ஐ டாட் ஐ 1, அப்போ 2 ப்ளஸ் 2 ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 6ன்னு வருது, ஸ்கேலர் வருது. அப்போ வெக்டர் டு வெக்டர், இங்கே வெக்டர் டு ஸ்கேலர் அப்படின்னு மாறுது. அப்போ வெக்டர் டு வெக்டர் வருது கிராஸ் ப்ராடக்டில், வெக்டர் டு ஸ்கேலர் வருது டாட் ப்ராடக்டில். ஸோ இது கிராஸ் ப்ராடக்ட், இது டாட் ப்ராடக்ட். இப்போ படிச்சு பாருங்க, கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் வெக்டர் இஸ் ஏ பைனரி. அப்போ வெக்டரை கிராஸ் பண்ணால் வெக்டரே கிடைக்குது, அதனால இது பைனரி. பட் ஸ்கேலார் ப்ராடக்ட் இஸ் ஏ நாட் ஏ பைனரி ஆப்ரேஷன், இது ஃபெயிலியர். அப்போ கிராஸ் எடுத்தா சக்ஸஸ், டாட் எடுத்தா ஃபெயிலியர் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஸோ இது 14th பாயிண்ட்டு. இது போக சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அல்ஜிப்ராவை பொறுத்தவரையில் நம்ம நிறைய டெஸ்ட்டு வச்சுருக்கிறோம். டெஸ்ட்டுக்கு 100 கேள்வியே போட்டிருப்போம். எல்லா டெஸ்ட்டும் மேக்ஸிமம் டெஸ்ட் நம்பர் 100, 200, 300 அந்த மாதிரி 100 கேள்வி அதில் நிறைய டெஸ்ட் எழுதி பயிற்சி எடுத்துருக்குறோம் ரவுண்ட் 1ல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சம் ப்ராப்ளம் ஆன் எ பைனரி ஆப்ரேஷன் வேகமாக போடணும். ரேர் டைமில் நமக்கு பைனரியில் கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கும், ஸ்பீடு இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக. ஸோ நமக்கு தெரிஞ்சு ப்ராப்பர்ட்டிஸ் இன்னும் குரூப் பக்கமே என்ட்ரு ஆகலை. பைனரி ஆப்ரேஷனில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸ்டார் பி பைனரி ஆப்ரேஷன் ஆன் என், ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு இப்படி எழுதலான்னு சொல்லியிருக்காங்க. ஏ ஸ்டார் பி அதை எப்படி எழுத முடியும்? பைனரி ஆப்ரேஷனை ஏ ஸ்கொயர் பின்னு எழுதலாம். அப்போ நம்ம எடுக்கிற செட்டு வந்து என் அப்படிங்கிற நான் எம்டி செட். ஸ்டார் அப்படிங்கிற பைனரி ஆப்ரேஷன் அவங்க அடிஷனா சப்ராக்ஷனா அந்த மாதிரிலாம் கொடுத்துருவாங்க ஸ்பெசிஃபிக்காக. அது ஏன்னா அது இருந்தால் தான் நம்ம அடுத்த கட்டமாக மூவ் பண்ண முடியும். பட் இங்கே ஏ ஸ்டார் பின்னு எடுத்தால் அது ஏ ஸ்கொயர் பி டாட்டில் இருக்குது, ப்ராடக்டில் இருக்குது. நீங்கள் எண்ணில் ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்காங்க, 3 ஸ்டார் 2 அப்படி எடுத்திங்கன்னா இது பாருங்கள் 3 ஸ்கொயர் இன்ட்டு 2ன்னு வருது. 3 ஸ்கொயர் 9 இன்ட்டு 2, 9 2s are 18. இது பிலாங்ஸ் டு என்னான்னு செக் பண்ணிங்கன்னா போதும். எஸ் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் அன் பைனரி, டக்குன்னு டிக் பண்ணிட்டு வந்துட்டே இருந்துடலாம், டெஸ்ட் எடுக்க தேவையில்ல. அட் பாருங்க ஏ ஸ்டார் பி இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி மைனஸ் 4 ஆன் ஜெட்னு கொடுத்துட்டாங்க. ஜெட்ல டிஃபைன் பண்ணியிருக்காங்க. பட் ஏ ஸ்டார் பி இப்படி இருக்கும். அவங்க கேட்டிருக்கிறது 2 ஸ்டார் 3 ஸ்டார் 4க்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்றா முடிச்சுட்டு வாங்க, இந்த ப்ராக்கெட் எடுத்துக்காங்க. நமக்கு டிஃபைன் பண்ணியிருக்கிறது ஏ ஸ்டார் பி இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி மைனஸ் 4. ஏவுக்கு 2 ஸ்டாரு, பிக்கு 3 இப்படி இருந்துச்சுன்னா அப்போ 2 + 3 - 4ன்னு எழுதலாம். 2 + 3 5 - 4 இட் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ இந்த ஏ ஸ்டார் பி என்னவா மாறிடுச்சு? 1ன்னு மாறிடுச்சு. ஸோ நம்ம கொஸ்டின் பாருங்க, 2 ஸ்டார் 3ங்கிறது 1, அகைன் ஒரு ஸ்டாரு, அப்புறம் 4 இருக்கு, அகைன் ஒரு ஸ்டார் ஆஃப்டர் 4 கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி ஆப்ரேட் ஆகும் அப்படின்னா மீண்டும் கொஸ்டினே போங்க, ஏ பிளஸ் பி மைனஸ் 4 இப்படி ஆப்ரேட் ஆகிக்கும். ஸோ ஏ பிளஸ் 4 ஏ பிளஸ் பி மைனஸ் 4ன்னு வந்துடுது. ஏ பிளஸ் பி மைனஸ் 4 இப்போ கொடுத்து பாருங்களேன். ஏ ஸ்டார் பி ரெண்டும் ஆட் பண்ணி -4 பண்ணும். அப்போ 1 + 4 5 - 4 இட் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு கிடைச்சிருக்கு. அப்போ இந்த 1 அவங்க கேட்குறது என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. இந்த கொஸ்டினை பொறுத்தவரை வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க, ஃபைனல் வேல்யூ. ஸோ அப்போ ஆன்சர் 1. இதுக்கு ஆப்ஷன் வைப்பாங்க. ஆப்ஷன் ஏவுக்கு வந்து 2 3 4 5 1 அந்த மாதிரி ஏதாவது ஏபிசிடி ஆன்சர் வைக்கலாம். ஸோ ஃபைனலாக நமக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சர் என்ன அப்படின்னா இந்த 1 தான் கால்குலேட் பண்ணி எடுக்கணும். ஏன்னா இதுதான் எதுக்கு சேர்ந்ததுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். 2 ஸ்டார் 3 ஸ்டார் 4க்கு ரைட்டுங்களா இந்த ஆன்சர். 2 ஸ்டார் 3 அது ப்ராக்கெட் தனியாக முடிச்சு எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அடிஷ்னலாக ஸ்டார் 4க்கு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி கால்குலேட் பண்ணி எடுக்கணும். ப்ராப்ளம் நம்பர் 2 பாருங்க. அடுத்தது நம்பர் 2, செகண்ட் ப்ராப்ளம். அது ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு 3a + 4b - 2 அப்படின்னு கொடுத்துட்டு 4 ஸ்டார் 5க்கு கால்குலேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஈஸியாக அப்படியே ஆப்ரேட் பண்ணால் போதும். இந்த மாதிரி நிறைய வெரைட்டியான கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது, ஸ்ட்ரிக்டியாக கஷ்டமானதும் இருக்கும். ஸோ இது எளிமையிலேருந்து போகும். 4 ஸ்டார் 5 இஸ் ஈக்குவல் டு ஏங்கிறதா 4, பிங்கிறது 5, அப்போ 3 12, 4 5 20 -2 ஆட் பண்ணி பாருங்க. 32ல் 2 போச்சுன்னா ஆன்சர் 30. டிக் அடிச்சுட்டு போயிட்டே இருந்துருங்க. எவ்வளோ நேரம் ஆகுது? வேகமாக செய்யணும், அதை கரெக்டாக செய்யணும். அதே மாதிரி ஏ ஸ்டார் பி எப்படி எழுதலாம்? ஏ ஸ்டார் பியை ஏ + 3b², ஏ + 3b² இருக்கு. 2 ஸ்டார் 4க்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
ஸோ நமக்கு ஸ்டார் எப்படி டிஃபைன் ஆயிருக்குன்னு பார்த்தா போதும். ஏ ஸ்டார் பி இஸ் அ பைனரி ஆப்ரேஷன், க்ளோஸ் ப்ராப்பர்ட்டி செக் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஏ ப்ளஸ் 3b² இருக்கு. அப்படியே செக் பண்ணி பாருங்க. 2 ஸ்டார் 4 இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கும். 2 ஸ்டார் 4 இஸ் ஈக்குவல் டு ஏ தான் 2, அப்போ 2. ஸோ 2 ப்ளஸ் 3b², 3b இந்த பார்ட்டில் 4 the whole square, it is equal to 2 plus 3, 4 square 16, it is equal to 2 plus 3 16s are 48, add பண்ணா 50. 50 is the answer. ஸோ இது மாதிரி பைனரி ஆப்ரேஷனில் அந்த க்ளோஸ் ப்ராப்பர்ட்டி செக் பண்ணுறது தான் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்து. சில ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ஈஸியாக இருக்கும், நிறைய சம்ஸ் இருக்கு, இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த அடிப்படையில் 5வது கேள்வி நீங்களே பார்த்துக்கணும். 2a + b - 3க்கு 3 ஸ்டார் 4 வேல்யூ கேட்டிருக்காங்க. ஆன்சர் 4 வருதாங்கிறத செக் பண்ணி பாருங்க. 6th கொஸ்டினுக்கும் a ஸ்டார் b கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க, இப்படி கொடுத்துருக்காங்க. a ஸ்டார் b அதோட ஆன்சர் அதுக்கு எப்படி டிஃபைன் ஆயிருக்கு ஃபங்க்ஷன்னா HCF ஆஃப் a, b இது வரணும். ஸோ நம்மளை கேட்டிருக்கிறது 22 ஸ்டார் 4க்கு என்ன வரும்? அப்போ HCF ஆஃப் 22, 4. 22க்கும் 4க்கும் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். அப்போ 22 இது 4, இது ரெண்டுத்துக்கும் காமனாக டிவைட் ஆகிற மாதிரி. இப்போ நீங்கள் 2 போட்டிங்கன்னா இங்கே 11 வந்துடும், இங்கிட்டு 2 வந்துடும். ஸோ இதை தாண்டி வேறு எதுவும் கிடையாது. அப்போ 2 ஒன்லி HCF-ஆக இருக்குது 2. ஸோ ஆன்சர் இஸ் 2. இது 6th கொஸ்டின். அதே மாதிரி கொஸ்டின் நம்பர் 7 பாருங்கள். a ஸ்டார் b டிஃபைனாக இருக்குது. a² + b கொடுத்துட்டு இதுக்கு ஆன்சர் கேட்டிருக்காங்க. முதல்ல இந்த பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடணும். a² + b², 4² + 5² வரணும். அப்போ என்ன வரும்? ஃபைனல் ஆன்சர் அப்படியே போட்டுருந்தேன். 4² + 5², 4² 16, 5² 25. இது க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்டார் 3 கொண்டு வரணும். 16 ஒரு 25, ரெண்டு ஆட் பண்ணிக்கணும். 30 41 ஸ்டார் 3. இதுக்கு அகைன் 41² + 3² போகும். a ஸ்டார் b a² + b² வரும். ஸோ இதுதான் ஆன்சர். அது அப்படியே விட்டேன் நான். 41 2 முறை பெருக்கிட்டு 3 2 முறை ஸ்கொயர் பண்ணிக்கிட்டு பெருக்கிட்டு 2 ஆட் பண்ண ஆன்சர். இது 7வது கேள்விக்கு. 8 9 10 11 இந்த கேள்விங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன் செட்டில் செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆன் செட்டில் பைனரியை கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்னு அர்த்தம். கண்டிப்பாக கொடுக்கும். ஏன் அப்படின்னா சப்போஸ் நெகட்டிவ் நம்பர் வந்தாலும் ஜெட்டில் நெகட்டிவ் இருக்குது. இப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் நம்பர் நீங்கள் எடுக்கிறது தான் கவுண்டர் எக்ஸாம்பிள். ஏவுக்கும் பிக்கும் நம்ம எடுக்கிறது தான் எக்ஸாம்பிள். எதை வேணாலும் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு a ஸ்டார் b ஈக்குவல் டு a + b - abல சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக கிடைக்கிற ஆன்சர் பிலாங்ஸ் டு ஜெட்லேயே வருதா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கணும். 9வது கேள்வி பாருங்க. a ஸ்டார் b ab/2ன்னு சொல்லியிருக்காங்க. ஆன் இ அப்படின்னா கிடைக்கிறது ஈவன்ல வருதா அப்படின்னு செக் பண்ணும். 8வது கேள்வியை பொறுத்தவரை எனக்கு எஸ் பைனரி கொடுக்கும். இப்போ நான் ஏவுக்கு 9வது கொஸ்டின்ல ஏ 2ன்னு எடுத்துக்கிறேன், பி 3ன்னு எடுக்கிறேன். ரெண்டும் டிவைட் பண்ணலாம், /2 ஆகிடும். ஏ ஸ்டார் பி போடும்போது இந்த 2 கேன்சல் ஆகி ஆன்சர் 3 வரும். 3 இஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு இ. முதல்ல இல அது இல்லை, ரைட்டுங்களா? எப்போனா இப்போ இந்த நம்ம ஈல் தான் செட் பண்ணணும். இப்படி கொடுத்தா எக்ஸாம்பிளே தப்பு. நான் எடுக்கிற ஈயும் ஈவனாக இருக்கணும், எடுக்கிற பியும் ஈவனாக இருக்கும். ஆன் ஈல் தான் செட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நான் இதுக்கு 4 எடுத்து இதுக்கு 6 எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது இப்போ ab/2ன்னு வரும். அப்போ 4 6 24/2ன்னு வரும். அப்போ 12ன்னு வருது. பிலாங்ஸ் டு இ. அப்போ 9வது கேள்வியும் பைனரி தான். சார் இங்கே 2 ஸ்டார் 2 × 3/2ன்னு போடும்போது பைனரி இல்லை. அதுவே இங்கே 4 × 6ன்னு போடும்போது பைனரி. அப்போ நான் 2 × 3 எடுத்து சரியா, 4 × 6 எடுத்து சரியானா 4 × 6 தான் சரி. ஏன்னா எடுக்கிறதே பிலாங்ஸ் டு ஈல எடுக்கணும், ஈவன்ல எடுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 10வதெல்லாம் நீங்கள் டிக் எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் ஜட்டில். ஸோ 2 நம்பரை எடுக்கிறோம், அது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி பார்க்குறோம், ப்ளஸ் பண்ணி ஒரு 1 ஆட் பண்ணுறோம். கிடைக்கிற ரிசல்ட் ஜட்டில் வருமானா 100% வந்துடும். 11 ஆல்சோ எஸ் தான். ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் போட்டு பார்க்குறோம். அந்த எல்சிஎம் கண்டிப்பாக எங்கே தான் இருக்கும் அப்படின்னா பிலாங்ஸ் டு ஜெட்டில் தான் இருக்கும் அதுவும். ஸோ அப்போ அந்த கேள்விக்கும் டிக் பண்ணிட்டு போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 12 ஆல்சோ 11 ஆல்சோ எஸ். 12 பாருங்கள், இதை வித்தியாசமாக இருக்க மாதிரி இருக்குது. ஏ ஸ்டார் பி
equal to a plus b root 2 such that a comma b belongs to z ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ z தான் அதை செக் பண்ண போகிறோம். ஏதாச்சும் நம்பர் எடுத்து பார்க்குறோம் ரைட்டுங்களா. ஏவுக்கு ஒரு நம்பரும் பிக்கு ஒரு நம்பரும் b ரூட் 2 ஏவுக்கு ஒரு நம்பரும் பிக்கு ஒரு நம்பரும் எடுத்து பார்க்குறோம். சப்போஸ் நான் ஏவுக்கு 1 எடுக்கிறேன், பிக்கு வந்து ஒரு 2 எடுக்கிறேன், 2 ரூட் 2. ஸோ அப்போ இது பார்க்கும்போது இது 1 + 2 ரூட் 2க்கு 1.414ன்னு வரும். ஸோ இங்கே பிரச்சனை இருக்கா பாருங்கள். ஜெட்டில் உங்களுக்கு ரூட் 2 நம்பர்லாம் வரப்போகிறதில்ல இல்லை. ஸோ இந்த இடம் அப்போ a + b ரூட் 2ன்னு இருக்குது. ஸோ இங்கேயே நமக்கு சிக்கல் இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு. a ஸ்டார் பியை இப்படி எழுதுறோம். அப்போ இந்த கிடைக்கிற ரிசல்ட்டு பிலாங்ஸ் டு ஜெட்டில் இருக்குமானா சான்ஸ் இல்லை. ஸோ இங்கே ஒரு ஃபெயிலியர் கேஸ் இருக்குது. ரூட் 2ன்னு கொடுத்ததுனால அந்த ஆப்ரேஷன் பண்ணி பார்க்கும்போது க்ளோஸ்டு ப்ராப்பர்ட்டி இது கொடுக்குதா அப்படின்னு செக் பண்ணும்போது அந்த ரூட் 2 கான்செப்டில் ஃபெயிலியர் இருக்குது. ஸோ அது இன்னும் கொஸ்டின் கொஞ்சம் கிளாரிட்டி இருந்துச்சுன்னா அது ப்ரிப்பேர் டெப்த்தாக பார்க்கலாம். இது இந்த இடத்துக்கு அவ்வளோதான் அதை நான் பேச முடியும். ஸோ இது 12th பாயிண்ட்டுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே நம்ம +2 புக்கில் இருக்கக்கூடிய பைனரிங்கிற அங்கேயே கொடுத்துருப்பாங்க. பைனரி ஆப்ரேஷனை செக் பண்ணிருக்கோம். ஆர்முகம் ஐசக் சார் புக்கில் இந்த மாதிரி நிறைய சம்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். போதும், நிறைய டெஸ்ட் கொஸ்டின்ஸில் அதெல்லாம் டீல் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ அடுத்தது வந்து குரூப் தியரிக்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். ஸோ இந்த பைனரி தெரிஞ்ச நம்ம க்ளோஸ்டு மட்டும் தான் பார்த்துருக்கோம். குரூப் உங்களுக்கு தெரியும், 4 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்க. க்ளோஸ்டு இருக்கணும், அசோசியேட்டிவ் இருக்கணும், இன்வெர்ஸ் இருக்கான்னு பார்க்கணும், ஐடென்டி இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இதெல்லாம் தான் குரூப்னு சொல்கிறோம். அதில் அந்த க்ளோஸ்டு ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்டு வந்த பைனரி ஆப்ரேஷன் தான் இவ்வளோ இந்த 12 சம்ஸ் வரைக்கும் பார்த்துருக்கோம். ஆல்ரெடி முன்னாடி ஒரு 14th எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் போயிருக்குங்க. ஸோ இந்த பேசிக்ஸ் எல்லாம் தரவு பண்ணி எடுத்துக்காங்க. நெக்ஸ்ட்டு கிளாஸில் இந்த குரூப் சம்மந்தப்பட்ட விஷயங்களை குரூப்புக்கு என்ன டெஃபினேஷன் அப்படின்னு பார்க்குறோம். அங்கிருந்து தான் நம்முடைய சிலபஸ் குரூப் அண்ட் இட்ஸ் எக்ஸாம்பிள் அப்படிங்கிறத நம்ம முக்கியமான விஷயங்களை பார்க்க போகிறோம். அப்போ குரூப்புக்கு உண்டான டெஃபினேஷன் பார்க்குறோம். குரூப்பாய்டுனா என்ன, குவாஷி குரூப்னா என்ன, செமி குரூப்னா என்ன, மோனாய்டுனா என்ன. ஸோ இந்த மாதிரி ஜென்ரலாக குரூப்பை பற்றி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு குரூப்புக்கு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு ஆர்டர் ஆஃப் த குரூப் செக் பண்ணணும். ஆர்டர் ஆஃப் த குரூப்பில் கண்டிப்பாக கேள்வி கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ இப்போ நம்ம குரூப் பார்த்துட்ட உடனே இப்போ இதுக்கு முன்னாடி பைனரி செக் பண்ணும் பாருங்க. நேச்சுரல் நம்பரில் ஆரம்பித்து இன்டீஜர், ஹோல் நம்பர், ஈவன் நம்பர், ஆட் நம்பர் பார்க்குறது, ரேஷ்னல், இர்ரேஷ்னல், நான் ஜீரோ ரேஷ்னல், நான் ஜீரோ இர்ரேஷ்னல், நான் ஜீரோ காம்ப்ளெக்ஸ் நம்பர், இது எல்லாமே குரூப்பை கொடுக்குமா? இப்போ நம்ம ஒரு கண்டிஷன் தான் செக் பண்ணோம் க்ளோஸ்ட. அப்போ குரூப் வரும்போது இந்த 4 கண்டிஷனுமே ஹோல்ட் ஆகுதா? அப்போ பாதி வரைக்கும் 4ல் 2 வந்துச்சுன்னா செமி குரூப்பாக இருக்கா? 1 மட்டும் வந்ததுன்னா குரூப் ஆயிட கொடுக்குதா, மோனாயிட கொடுக்குதா? இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸாக செக் பண்ணி அந்த எக்ஸாம்பிள்ஸ் ஓரியன்டான கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் போடணும். இதை தாண்டி மேட்ரிக்ஸில் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ நம்ம நம்பர் சிஸ்டம் ரியல் அனாலிசிஸ் பார்ட்டில் ரியல் நம்பர்ஸ் பார்ட்லையும் யோசனை பண்ணி பார்த்துடணும். நம்பர் சிஸ்டத்தையும் பார்க்கணும். கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி, ஃபோர்த் ரூட் ஆஃப் யூனிட்டி, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் nth ரூட் வரைக்கும் செக் பண்ணுறதெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கறது தான் எக்ஸாம்பிள். மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டில் கொடுத்து ஐடென்டி கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இவ்வளோ பேசிக்கும் கடந்து வந்தால் தான் ஆர்டர் ஆஃப் த குரூப்புக்கு போகணும். ஸோ இது மாதிரி ஒரு பெரிய யூனிட் தான் இது. ஆனால் சின்ன சின்ன கான்செப்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ ஒன்றா பேசிக்கு நிதானமாக இன்னைக்கு பைனரியோடு நிறுத்ததுக்கு காரணமே இது ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்காங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட் டீச்சர்ஸ். அடுத்த வகுப்பில் குரூப் அண்ட் இட்ஸ் எக்ஸாம்பிளை பார்ப்போம். தேங்க்யூ.